நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியோர்லி ஆர்கானிக் தாங்க. 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட நலங்கு மாவு பவுட்ரு வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பியோர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் நம்ம மல்லி செடிக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மல்லி வந்துட்டு நித்திய மல்லி எல்லாமே வந்துட்டு சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நல்ல பூ பூக்கிற டைம். ஸோ அதுக்கான ஃபர்டிலைசரும் அதுக்கான சத்துள்ள ஆகாரமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா பூ பூக்கும். அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு மல்லிப்பூ பூக்குது அப்படின்னும் போது உடனே அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அது புது துளிர்கள் வச்சு நிறைய மொட்டுக்கள் திருப்பி வைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பூக்களை பறிச்சிட்டிங்கன்னா உடனே அந்த காம்புகளை கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 இலை வெட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உரத்தை ரெகுலராக நம்ம கொடுக்கும்போது டெய்லி வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பறிக்கலாம். நித்திய மல்லியாக இருந்தாலும் சரி, மல்லியாக இருந்தாலும் சரி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது கஞ்சி தண்ணி வந்து ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு பால் வந்து திரிஞ்சு போயிருந்தது. ஸோ அந்த பாலை கெட்டுப்போன பாலையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கெட்டுப்போன பால்னால் தயிர் ஆகிடும் இல்லைங்களா, அந்த புளிச்ச தயிரை தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சுருங்க. அடுத்தது நம்ம காய்கறி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க. நான் வந்துட்டு கத்திரிக்காய் கட் பண்ண அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ண அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு தண்ணியை வச்சு சேர்த்துக்கங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபர்டிலைசர் செய்கிறது உருளைக்கிழங்கு தோலை வச்சு தான். ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் இருக்குது பாருங்கள், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 4-5 முட்டை ஓடு, ஃப்ரெஷ்ஷான முட்டை ஓடு தான் வேணும். வேக வச்ச முட்டை ஓடு வேண்டாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான முட்டை ஓடு எடுத்துக்கிட்டு வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, அந்த வாழைப்பூவில் ஒரு 10 வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூ. அடுத்தது வந்து வாழைப்பூவோட தோல் இருக்குது பாருங்கள், அதையும் சேகரிச்சுக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. திருப்பி சொல்கிறேன், உருளைக்கிழங்கோட தோல், முட்டை ஓடு, அடுத்தது வந்து வாழைப்பூ, ஒரு 10 வாழைப்பூ, வாழைப்பூவோட தோல், இதை எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு நம்ம ஒரு நாள் புளிக்க வச்சோம் பாருங்கள், அந்த அரிசி கழுவுற தண்ணியும் காய்கறி கழுவுற தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 2-3 நாள் புளிக்க விட்டுருங்க. கண்டிப்பாக நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும். கண்டிப்பாக மூடி போட்டு இருக்கணும். இல்லைன்னா கொசு போய் முட்டையிட்டுரும். அப்புறம் வந்து ஃபர்டிலைசர் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 3 நாள் ஆகிட்டோன்னே இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிட்ட பிறகு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நுர தள்ளி இருக்கணும். இப்போ தான் ஃபர்டிலைசர் நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ ஒரு 6 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் ஊற்றிட்டு வாங்க. சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கும், பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கும் ஊற்றுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வாழைப்பூ சேர்த்துருக்கோம். வாழைப்பூவில் மெக்னீஷியமும் பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அது பூக்களை நல்ல ஆரோக்கியமாக வளர வைக்கும், நிறைய மொட்டுக்கள் தரும். அதே மாதிரி பூக்கள் அதான் இலைகளில் வந்துட்டு மஞ்சத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கும். அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது திரிஞ்ச பால். அந்த திரிஞ்ச பாலில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. அதனால் பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் வேரோட வளர்ச்சியை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கும். அடுத்தது வந்து அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோம். அது வந்து இந்த வெயிலில் வந்து செடி வந்து வாட்டம் கொடுக்காமல் நல்ல ஒரு குளிர்மைய தன்மையை கொடுக்கும்.
ஸோ இதையெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால முட்டை ஓடில் மெயினாக கால்சியம் சத்து இருக்குது. அது வந்துட்டு ரூட்டை வந்து நல்லா ஒரு டெவலப் பண்ணி அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு முட்டை ஓடு யூஸ் ஆகும். ஸோ இதை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃபர்டிலைசர். இதை எப்போ கொடுக்கலான்னா 10 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும், வெயிலில் கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.